गाइस இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D நம்ம வந்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஒரு லூஸ் மாதிரி சுற்றி நிற்பான், அவனை போய் ஹீரோவாக போட்டிருப்பாங்க. பார்த்துதான் இதில் நிறையா பைக்ஸ் டெஸ்ட் கோடு இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டெஸ்ட் கோட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு கன்ஃபார்ம் ஆகும். நான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு பைக் டிரைவிங் வந்து என்னதுன்னா 99999 போட்டிங்கன்னா ஆடு பார்த்துக்காங்க. இப்போ ஆடு பார்த்துட்டேன், உங்களுக்கு வந்து பைக் வரும். ஐயோ பைக் வேறு மாதிரி திருப்பிக்கிட்டு வந்து என்ன பைக்னா வந்து புல்லட்டு செம்மையாக இருக்கும். வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தாலே இந்தியன் உட்காந்துருக்கிறத பார்த்து இந்தியன் கூட அப்படி தான் உட்காருவாங்க. நீங்கள் யாராவது புல்லட் வச்சுருந்தீங்கன்னா, பார்க்குறவங்க யாராவது புல்லட் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் புல்லட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவர் ஹேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி போவோம். ஹேக் ஆயிடுச்சு தான், கன்ஃபார்ம் ஹேக்கு தான். சரி வச்சுக்க வந்து அடுத்த பைக்கோட வந்து டெஸ்ட்டு போடலாம். அடுத்த பைக்கோட டெஸ்ட் வந்து என்னதுன்னா 7000. இந்த பைக் தான் இங்கே இருக்கு. இந்த பைக்கோடது ஹயபுசா தமிழர் கொண்டி செம்மையாக சத்தோட இருக்கு. இதில் என்ன டெஸ்ட்னா, நம்ம ரியலாக இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி ஓட்டணும்னா அதில் வந்து பைக்கோட ஹை ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுவே இந்த கேமில் வந்து 30க்கு மேலே தாண்டவே தாண்டாது. 31 வரைக்கும் தான் போவோம். 31 தாண்டி போனதே இல்லை, நான் பார்த்ததும் இல்லை அப்படி. சரி அடுத்த பைக்கோட டெஸ்ட்டு போடலாம். அடுத்த பைக்கோட டெஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு நம்பர் 2000 போகுது. நான் 20,000 போட்டேன். சரி ராபரி பாபு அதுக்கு போயிட்டு இந்தியன் பைக் டிரைவிங் கால் என்னன்னா நான் 2000க்கு பதிலாக 20,000 போட்டேன். இந்த கால் பண்ணலாம். இந்த காரும் சூப்பர் கார் தான். அடுத்த பைக் வந்து பண்ணலாம். அடுத்த பைக்கோட நம்பர் உங்களுக்கு வந்து கோஸ்ட் ரைடர் பைக் வேணும்னா 555 போட்டு கால் பண்ணு. 4 5 போட்டால் தான் கோஸ்ட் ரைடரு. இது போட்டால் இதுதான் உங்களுக்கு பிளெயின். ஓகே 555னா பிளெயினு வந்து 555 போட்டுச்சு. ஆடு பார்த்து வந்துடுச்சு. கோஸ்ட் ரைடர் பைக்கே ஜெத்தாக இருக்குப்பா. நானே இப்போ தான் போடுறேன். நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செஸ்ட்டு கோச்சுன்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. இந்தியன் பைக் டிரைவிங் 3D ஆல் தி பைக்ஸ் டெஸ்ட் கோடுன்னு போட்டிங்கன்னா இன்னும் அது வச்சிருக்கு. அதுவா அப்படிங்க வச்சிருச்சு. கோஸ்ட் ரைடர் பைக்கு கிட்ட கொண்டு போனோம்ல, அதனால வச்சிருச்சுங்க. பன்னெண்டு வெடிச்சிடும். இப்போ கோஸ்ட் ரைடர் இல்லை, எந்த இது போட்டாலும் வெடிச்சிருமா? இப்போ இந்த மனுஷி
அப்போ மனுஷன் மேலே செக் பண்ண என்ன பார்ப்போம். பத்திக்கிட்டு எரிய இந்த கேமில் பத்திட்டு எரியறது வேற இருக்கா? எனக்கு இது கூட தெரியாது. நான் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. திருப்பியும் ஒருத்தன் வரான். நம்மள்கிட்ட மாற்றுறதுக்குன்னா நிறையா பேர் வராங்க. இப்போ அந்த பைக் மேலே கொண்டு விடுவோம். வச்சுரே ஸ்கிட்லாம் அடிக்கிறோம்ப்பா. சம்மடா ஓடு, அப்படியே ஓடிக்கு. நம்ம வந்து இறங்கிக்கலாம். இந்த அடுத்த செஸ்ட்டு கோடு போடலாம். அடுத்த செஸ்ட்டு கோடு வந்து என்னன்னா 3000 போடுங்க. நிஞ்சா இதுக்கு வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா காவாசுக்கி நிஞ்சா H2R வந்து காவாசுக்கி H2Rன்னு போட்டுருக்காங்க. இது வந்து தப்பு. காவாசுக்கி நிஞ்சா H2R. நம்ம இது வந்து ஓட்டு போடலாம். இது வந்து ஸ்மாலாக ஓட்டினாலே லைட்டாக நீங்கள் முடிக்கினாலே வந்து அவ்வளோ ஸ்பீடில் போகும். ஆனால் இங்கே வந்து 30 கிலோமீட்டர் தான் காட்டும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு பத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னன்னு காட்டுங்கன்னா வந்து என்ன காட்டுதுன்னா வந்து இந்த நான் முன்னாடி ஒன்று கமெண்ட் பண்ண சொன்னேன்ல அதோட 30 கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் நான் வந்து 30 நல்லா தாண்டாது. 30 நல்லா தாண்டிக்கிட்டே பெருசு. நம்ம வந்து அடுத்த பைக்கோடது வந்து போகலாம். அடுத்த பைக்கு அடுத்த வந்து காரு லம்போகினி காருக்கு வந்து இது ஆடு பார்த்துட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து காருக்குள்ளே ஏறலாம். இங்கே பாருங்கள் லம்போகினி காரு வச்சுட்டு போகலாம். செம்மையாக ஓடுது. இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஆனால் இதில் 30 ஃப்ளிக்ஸ்ன்னு காட்டுறாங்க. முட்டா பிளஸில். ஐயோ கார் தொங்கிடுச்சே. அப்படியே நம்ம என்ன தான் கட்டி கதறினாலும் இந்த வண்டியில் உள்ள ஒருத்தன் கூட எழுந்து வர மாட்டாங்கல்ல. கல்லஞ்சிக்காரனுங்க. இவங்களாம் சொரணை கட்டவங்கன்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கெல்லாம் ஒரு துப்பாக்கி வச்சு நெஞ்சில் சுட்டா செத்துருவோம். நீங்கள் அவங்க மண்டையில் போய் எக்ஸாட் அடிச்சா கூட சாக மாட்டானுங்க. அதுவும் வெள்ளை வந்து சுட்டா மட்டும்தான் சாவானுங்க. நீங்கள் அந்த காருக்குள்ளே வச்சு சுட்டா சாக மாட்டானுங்க. என்ன தான் உங்க புல்லட்டே காலியான கூட அவங்க சாக மாட்டாங்க. ஸ்டிக்கி பாம்பு வந்துருக்குங்க. இப்போ ஸ்டிக்கி பாம்பு வேறையா? இருங்க போட்டு பார்ப்போம். இங்கே போடுவோம். வெடிக்கவே மாட்டேங்குது. வெடிக்கவே மாட்டேங்குது. எதுக்குடா ஸ்டிக்கி பாம்பு? ஸ்டிக்கி பாம்புன்னு ஒரு பேருக்கு தான் ஸ்டிக்கி பாம்பு. எல்லாம் வெடிக்காதுங்க. டைம் கூட இல்லை. வெடிக்கவே மாட்டேங்குது. இந்த கார் மேலே போட்டுக்கிட்டு இடிக்கவா? சரி நீ சும்மா விட மாட்டல. செட்டி பேர்
நான் வந்து ஒன்றே ஒன்று தான் போடுவேன். என்னை இடித்து என் ஹெல்த்தை வேறு கம்மி பண்ணி விட்டேன். அதனால தான் உனக்கு இதில் போடுறேன். 9, 10, 11, 12, 13, 14 பின்னாடி வேற போடணும். குறைச்சலா இருக்கு. அதனால்தான் பின்னாடியே போட்டுக்கலாம். வெடிச்சு செதம் செத்து போடா பண்ணிப்பேலே. ஓகே, இன்னொன்று செஸ்ட் போடுறேன். நீங்கள் வந்து 5 0 போட்டிங்கன்னா செத்துருவீங்க. இல்லை, நான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன். இப்போ வந்து 2 0 போட்டேன். ஆடு 10 பேர் 2 0 போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு டேங்க்கு வரும். ஸ்டிக்கி பாம் செக் பண்ணிங்கன்னா டக்குன்னு வச்சிரும். இல்லை, இதிலே செக் பண்ணுங்க. ஓ, ஸ்டிக்கி பாம் சுட்டா தான் வெடிக்கும் போலங்க. அப்போ கூட இது வெடிக்க மாட்டேங்குது. இது வெடிச்சிரும். அது அப்போ கூட ஸ்டிக்கி பாம் வெடிக்கலைங்க. அட பாவி, ஸ்டிக்கி பாம் அது. இது வேலைக்கு ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்குமே ஒர்த்து இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ வந்து திருப்பியும் போடலாம். இப்போ வந்து 1 0 போட்டால் குட்டியாக கேஸ் வரும். இத்தினூண்டு கேஸ் இருக்கும்ல, ஒல்லியா அந்த கேஸ் வரும். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இனிமேதுக்கு போடணும். 5 0 போட்டு பார்ப்போம். போட்டாச்சு. ஆடு 10 இங்கே பாருங்க, செத்துட்டோம். அதுதான் செத்துட்டான். அவ்வளோதான். அப்போ வந்து திருப்பியும் உயிரோட கொண்டு வரேன். ஓகே கைஸ், பாய் பை 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 பாய். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நான் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோக்கு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பை 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 பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.